தசகம் 6. விராட் புருஷரின் உருவம். ஈசனே, தேவனே, வியக்கத்தக்க திருமேனியை உடையவனே, ஸ்வர்கலோகமாகியிருக்கும் தங்களுடைய உள்ளங்கால்களை பாதாளம் என்றும், திருவடிகளின் மேல் பகுதியை ரசாதலம் என்றும், 2 கணுக்கால்களையும் மகாதலம் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவனே, உன் கெண்டைக்கால் தலாதலமாகவும், முழங்காலே ஸ்தூலமாகவும், தொடைகளே விதலம் அதலம் 2மாகவும், இடுப்பு பகுதி பூலோகமாகவும், தொப்புள் ஆகாயமாகவும், மார்பு ஸ்வர்க்கமாகவும் உள்ளன. 14 லோகங்களையும் திருமேனியாக உடையவனே, பகவானே, உன் கழுத்து மகர்லோகமாகவும், முகம் ஜனர்லோகமாகவும், நெற்றி தபோலோகமாகவும், தலை சத்தியலோகமாகவும் இருக்கின்றன. இவ்வாறு லோகத்திலுள்ள பிற பொருள்களும் உனது திருமேனியிலேயே அடங்கியுள்ளன. இத்தகைய சரீரத்தை உடைய தங்களுக்கு வணக்கம். உலகத்திற்கு மூல காரணமாய் உள்ளவனே, ஈஸ்வரனே, கேசவனே, உன் பிரம்மரந்தரம், அதாவது உச்சி வேதங்களாகவும் தலைமுடி மேகங்களாகவும் இருக்கின்றன. பிரகாசமான புருவங்கள் 2 பிரம்மதேவனின் மாளிகையாகவும், கண்ணிமைகளின் முடி இரவு பகலாகவும், கண்கள் 2 சூரியனாகவும் உள்ளன. பகவானே, உன் கடைக்கண்ணின் பார்வை எல்லா உலகங்களின் படைப்பாகவும், காதுகள் திக்குகளாகவும், மூக்கின் துவாரங்கள் அஸ்வினி தேவதைகளாகவும் உள்ளன. கீழ் உதடு பேராசையாகவும், மேல் உதடு வெட்கமாகவும், பற்கள் நட்சத்திரங்களின் கூட்டங்களாகவும், தெற்றிப்பல் யமனாகவும் இருக்கின்றன. ஈசனே, உன் புன்னகை மாயையாகவும், மூச்சுக்காற்றாகவும், நாக்கு நீராகவும், சொல் பறவைகளின் கூட்டமாகவும், ஸ்வரங்கள் சித்தர் முதலியவர்களாகவும் இருக்கின்றன. வாய் நெருப்பாகவும், கைகள் தேவர்களாகவும், மார்பகங்கள் 2 தர்மதேவனாகவும் உள்ளன. தேவனே, தாமரை கண்ணனே, விராட் புருஷனின் பின்பக்கமே அதர்மம். மனம் சந்திரன், தாமரை பூவாகிய ஹிருதயம் அவ்யக்தம், அதாவது மூல பிரகிருதி. வயிறு கடல்கள், ஆடை காலை மாலை ஆகிய சந்தியா காலம். ஆண்குறி பிரஜாபதி, அண்டங்கள் மித்திர தேவதை. அருட்கடலே, உன் இடுப்பு பகுதி விலங்குகளின் கூட்டம். கால்களில் உள்ள நகங்கள் யானை, ஒட்டகம், குதிரை முதலியவை. உன் நடைக்காலம், உன் தாமரை மலர் போன்ற முகமும், கைகளும், அழகிய 2 தொடைகளும், கால்களும் முறையே அந்தணன், அரசன், வணிகன், சூத்திரன் ஆகிய 4 வருணங்களின் பிறப்பிடங்கள். சக்கராயுதத்தை ஏந்தியவனே, ஈசனே, உன் செயல்கள் சம்சார சாகரத்தில் சுழற்சி. வல்லமை அசுரர்களின் கூட்டம். எலும்புகளின் தொகுதிகள் மலைகள், நாடிகள் ஆறுகளின் கூட்டங்கள், ரோமங்கள் மரங்கள். பகவானே, இப்படிப்பட்டது என்று விளக்கி கூற இயலாத உன் திருமேனி சிறந்து விளங்கட்டும். குருவாயூரின் தலைவனே, அனைத்து உலகங்களின் உருவாக உள்ள உனது சரீரம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களின் கர்மங்களின் முடிவு தியானிக்கத்தக்கது என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதன் உள்ளமாயும் தூய உயிராயும் இருக்கின்ற உனக்கு வணக்கம். அத்தகைய நீயே நோய்களை போக்கி அருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நாராயண நாராயண நாராயண.